வணக்கம். நான் இன்றைக்கி உங்களுக்கு தட் நுத்தேலா செஞ்சு காமிக்க போகிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலான வீடியோ. அதாவது மலேசியாவில் கொஞ்ச நாளைக்கு முன்னே இந்த தட் நுத்தேலான்றது ரொம்ப ஃபேமஸாக அப்லோடிங் ஆன ஒரு வீடியோ. அதே சமயத்தில் நிறைய விற்பனையும் ஆனது. இது வந்து கிட்ஸ் ஃபேவரட். ஓகே, ஸோ இது வந்து எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் இன்றைக்கி இந்த மாதிரி மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன். அதில் அன்சால்ட்டட் பட்டர் என்கிட்ட நிறையா இருந்ததுனால நான் அன்சால்ட்டட் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ண பட்டர் வந்து ஆங்கர் பட்டர். ஓகே, ஒருவேளை நீங்கள் வந்து பட்டர் கப் பாய்ச்சாலோ இல்லை சால்ட்டட் பட்டர் பாய்ச்சாலோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா கடைசியில் நான் திரும்ப வந்து சால்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போது பட்ரு ஆட் பண்ணோடனே நான் அது கூட வந்து ஐசிங் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஐசிங் சுகர் வந்து நான் வீட்டிலே அரைச்சி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கறதுனால இந்த மாதிரி தைரியமாக நம்ம கொட்டி கையில் கூட இது பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் கடையில் வாங்குறதுல கண்டிப்பாக கார்ன்ஸ்டார்ச் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு எசன் வெண்ணிலா, அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் to 1 டீஸ்பூன் ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம இதில் முட்டை ஆட் பண்ணலை. ஓகே, ஸோ என்ன கேட்டால் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சரியாகவே இருக்கும். பட்ரு வந்து ரொம்பவுமே அப்படியே மெல்ட் ஆகாமல் கரைஞ்சும் கரையாமலும் இருக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இந்த குக்கீஸ்க்கு ஆட் பண்ணணும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, பட்டரோடு சேர்த்து நம்ம அடிச்சிட்டோமா அது சீக்கிரமாக மெல்ட் ஆயிரும். அப்புறம் அந்த டோ கூட கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதனால் நான் வந்து ஒரே டைரெக்ஷனில் வந்து கலந்து விட்டுக்க போகிறேன். கலந்து விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது கூட வந்து இருக்கிற ஒவ்வொரு ஐட்டம் எல்லாத்தையுமே வந்து நான் 1 by 1 வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். பட்டரெல்லாம் ஒன்றா கலந்ததுக்கப்புறமா ஒரு 25 கிராம் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் பவுடர் ஆட் பண்ணோன்னே அதையும் வந்து நல்லா நான் கலந்து விட்டுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 155 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா விதமான மாவுங்களையுமே வந்து நான் சலிச்சு தான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, கடைசியாக இப்போ வந்து ஒரு 190 கிராம் கோதுமாவை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கோதுமாவு ஆட் பண்ணுறதுக்கு அப்புறமா கையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு காய வச்சுட்டு கையிலே வந்து இந்த மாவெல்லாம் நான் வந்து கலந்து விட போகிறேன். மாவெல்லாம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரொம்ப பிசைஞ்சு அதை வந்து கலந்து விடாமல் ஒரு மாதிரி அழகாக ரொம்ப ஜென்டலாக ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிவிட்டு பிசைஞ்சு எல்லா மாவும் ஒன்றா கலந்து வர அளவுக்கு பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஓகே, ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம கட் பண்ணும்போது தான் அந்த மாவோட கலர் வந்து கடைசியாக நம்ம தாட் வச்சு வைக்கும்போது கூட அதோட கலர் வந்து மங்கி போகாது. இல்லைனா வந்து அப்படி ஒரு மாதிரி சாக்லேட் கலர்லலாம் வந்து மாறிடும். ஸோ இப்போ எல்லோவாக இருக்குல்ல அந்த கலரு, இது ரொம்ப நேரம் நீங்கள் வந்து வெளியவே வச்சே செஞ்சு அதை அச்சு வச்சிட்டு இருந்தோமா அது கலர் வந்து அதோட மாவோட கலர் வந்து மாறிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் தாட் பண்ண முடியுமோ அந்த தாட்டை வச்சு வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வச்சு பேக் பண்ணிட வேண்டியதுதான். நான் இன்றைக்கி பேக் பண்ணுற பேச்மெண்ட் பேப்பர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து அந்த மாவு டோவை வந்து அந்த பேப்பரில் கீழே வச்சுட்டு ஒரு நமக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ ஒரு திக்னஸ் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வச்சுட்டு கட்டை இருந்துச்சுன்னா சப்பாத்தி கட்டில் கூட நம்ம நல்லா அழகாக உருட்டிட்டு அச்சு வைக்கலாம். ஸோ சப்பாத்தி கட்டை இல்லாதவங்க கையிலே வந்து சமத்தரையாக பண்ணிவிட்டு அச்சு வச்சு நம்ம பேக்கிங் ட்ரேயில் வைக்க வேண்டியதான்.
ஓகே, ஸோ இந்த மாதிரி கட்டை இருந்தாலும் இந்த மாதிரி பேப்பரை மூடிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சமநிலையாக ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி உருட்டி விடணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அச்சு வச்சு பேக்கிங் ட்ரேக்கு மாற்ற போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா தான் நம்ம தாட் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக வரும். ஸோ நான் இன்றைக்கி போன வருஷம் வாங்கினேன் இந்த தாட் அச்சு தான் வந்து திரும்பவும் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஒரு வேளை இந்த தாட் அச்சு நீங்கள் வாங்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கையில் கூடமே நம்ம அந்த மெட்ரிக் ஸ்பூன் இருக்குது இல்லையா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துகிட்டு கையில் உருண்டை பண்ணிவிட்டு, நான் ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராபெரியோட தம்ப்ரின் குக்கீஸ் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி உருட்டி உருட்டி வச்சுட்டு நடுவில் நம்ம தம்ப்ரின் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு அது உள்ளுக்குமே நம்ம வந்து நுத்தேலாவை ஃபில்அப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாவு அந்த அச்சை விட்டு வரலைன்னா ஒன்று இந்த மாதிரி கோதுமை மாவில் நம்ம நல்லா வந்து அதை முக்கி எடுத்துட்டு மாவில் எக்ஸஸ் மாவெல்லாம் வந்து தட்டிட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து தாட்டை வந்து கட் பண்ணலாம். எனக்கு என்னமோ இந்த மாவில் தொட்டு தொட்டு செய்கிறது ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று அது ஒவ்வொரு தடவை நம்ம தொட்டு எடுக்கும் போதும் நிறையா மாவு வந்து அந்த இடையில போய் சிக்கிக்குது. ஸோ அதனால் மாவை தொட்டு யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போது நான் எல்லாத்தையுமே வந்து அச்சு வச்சுட்டேன், தாட்டு வச்சுட்டேன். இப்போ தாட்டு வச்சதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான வேலை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். இந்த மாதிரி ஒரு ஃபாக்லேயோ இல்லை இது வந்து அந்த நோசல் இருக்கும் இல்லையா, அதில் உள்ள ஒரு ஸ்டிக், இது ஸ்டிக்கு சொல்லுவாங்களா நீடல் சொல்லுவாங்களான்னு தெரில. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் அந்த மாதிரி இடையில ஓட்டை போட்டு விட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் பேக் பண்ணும்போது அது அப்படியே பெருசாக விரிஞ்சு அப்படியே போகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஓட்டை வச்சாதான் அது நம்ம வைக்கிற அச்சு அதே மாதிரி வெளியே வரும். ஸோ நான் வந்து இதை ஏற்கனவே செஞ்சு பார்த்துட்டு அந்த ரெசிபி ஃபெயில் ஆயிடுச்சு. அந்த அனுபவத்தில் தான் நான் உங்கள்கிட்ட இப்போ இதை ஷேர் பண்ணிக்கிறேன். கட்டாயமாக இந்த மாதிரி இடையில ஓட்டை வைக்க மறந்துடாதீங்க. ஸோ இப்போ இது ஒரு 20 நிமிஷம் கழித்து நான் 170 to 180 டிகிரியில் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வச்சாலும் சரி, இது டிபெண்ட்ஸ் ஆன் அவனோட இது பொறுத்து இருக்குது. வச்சு எடுத்துட்டு இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா நான் இந்த ஸ்டார் நோசல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நோசல் இல்லாதவங்க நார்மலாக பைப்பிங் பேக்கில் வந்து நுத்தேலாவை அப்படியே ஆட் பண்ணிட்டு கூட நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம தம்ப்ரின் ஸ்ட்ராபெரி குக்கி செஞ்சோம் இல்லையா, அந்த மெத்தட்லேயுமே நம்ம வந்து நுத்தேலாவை வந்து ஃபில்அப் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் ஏன் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன்னா, இந்த தாட்டில் ஏற்கனவே வந்து அழகான அந்த பூ வரியாக ஒரு பூ இருக்குது இல்லையா, ஸோ அந்த பூவுக்கு ஈடாக இருக்கட்டுமேன்றதுக்காகத்தான் நான் இந்த ஸ்டார் நோசல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நுத்தேலாவை வந்து ஃபில்அப் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் நுத்தேலாவை வந்து இதை பேக் பண்ண போகிறீங்களே, ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நுத்தேலாவை ஃபில்அப் பண்ணி ஃப்ரிட்ஜில் கீழே வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி மெல்ட் ஆகி அப்படியே ஒழுகி விழுகாத நுத்தேலா அழகான இந்த மாதிரி சைஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் வெளியே வச்சுட்டு நுத்தேலாவை ஒரேடியாக பைப்பிங் பண்ணிங்கன்னா பேக்கில் போட்டு அப்படியே ரொம்ப ஒழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ அழகான அந்த அச்சு வந்து வராது. ஓகே, ஸோ இந்த மாதிரி செஞ்சால் ஐஸ் பெட்டியில் வச்சு நம்ம எடுத்து செஞ்சோமா இந்த மாதிரி அழகான ஒரு நுத்தேலாவோட உங்களுக்கு ஒரு அச்சு வந்து அழகாக கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த பைப்பிங் நோசல் இல்லாதவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பைப்பிங் பேக்கில் ஃபில்அப் பண்ணிவிட்டு அப்படியே அச்சு வைக்கிறதுனாலும் வைக்கலாம். ஓகே, ஸோ இன்னொரு டவுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும், இப்போ திரும்பவும் இது பேக் பண்ணும்போது நுத்தேலா கரைஞ்சி போயிடாதான்னு. ஸோ அதையுமே நான் வந்து வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை வந்து இந்த நுத்தேலா நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணும்போது கம்ப்ளீட்லி ஏற்கனவே நம்ம அவன்லேருந்து எடுத்தோம் இல்லையா அந்த பிஸ்கட்டு கம்ப்ளீட்லி வந்து கூல்டவுன் ஆகிருக்கணும். அதாவது அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் இது வந்து வெளியே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம நுத்தேலாவை ஃபில்அப் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து வச்சு ஏற்கனவே ஒரு 20 நிமிஷம் நான் வச்சு எடுத்துட்டேன். அடுத்து வந்து இது 15வது நிமிஷம் நான் வச்சுருக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த நுத்தேலா வந்து கரைஞ்சி கீழே விழலை.
இப்போது கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு வந்து கீழே அந்த வெந்து போகிற மாதிரி ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்கும்ல, எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது. ஸோ நான் எனக்கு பதமான அளவுக்கு நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்பவே கிரான்ச்சியாகவும் ரொம்பவே ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருந்துச்சு. ரொம்பவே ருசியாக இருந்துச்சு. கிட்ஸுக்கு எல்லாமே இந்த நுட்டெல்லா டார்ட் பிஸ்கட் வந்து ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த வருஷம் செஞ்சு கொடுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக என்னோடய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னும் ஒரு புது வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை பாய்.